எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷன். எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷன். நாம எலியாவை போல ஜெபம் பண்றோமா? நான் அப்படி கேட்டுட்டே இருப்பேன். அல்லேலூயா. எலியா நம்மை போல பாடுள்ள மனிதன். நாமும் எலியாவை போல ஜெபிக்கிற மனிதன் அப்படி மாறணும். இப்ப நம்மை போல பாடுள்ள மனிதனால வானத்தை அடைக்கவும் முடிகிறது, வானத்தை திறக்கவும் முடிகிறது. Glory. ஒரு என்னை போல ஒரு மனுஷனால ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வானத்தை திறக்கிறது, வானத்தை அடைக்கிறது வேற, அவர் தேவன். ஆனா என்னை போல ஒரு மனிதன் நினைச்சா வானத்தை அடைக்கிறார், நினைச்சா வானத்தை திறக்கிறார். ஆண்டவரே, இது எலியாவுக்கு மட்டுமா சாத்தியம்? இல்ல. கர்த்தர் தம்மோடு இருக்கிறவர்களை பார்த்து சொன்னார், பூமியிலே நீங்கள் கட்டப்படுகிறவைகள் எவைகளோ அவைகள் பரலோகத்திலே கட்டப்படும். பூமியிலே நீங்கள் கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்படும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நமக்கும் சாத்தியம், நமக்கும் சாத்தியம். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். இது பலத்தினால் அல்ல, இது பராக்கிரமத்தினால் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும். ஆமென், ஆமென், ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென், ஆமென், ஆமென். இயேசு சொன்னதெல்லாம். எலியாவின் அறிமுகம் நமக்கு நன்றாய் தெரியும். 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 1வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகாபுக்கு முன்னாடி வந்து நிற்கிறார் எலியா. வந்து நின்று சொல்லுகிறார், என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்கிறான். இந்த ஜெபிக்கிறவனுடைய அடையாளமே என்ன தெரியுமாங்க? அவன் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவன். கர்த்தருக்கு முன்பாக. அதாவது எலியா தன்னை எப்படியெல்லாம் அறிமுகப்படுத்தி இருக்கலாம். நான் வரம் பெற்றவன், நான் இப்படி செய்தவன். இல்ல, நான் கர்த்தருக்கு முன்னாடி நிற்கிறவன். கர்த்தருக்கு முன்பாய் நிற்பவன் என்பதின் அதனுடைய சரியான அர்த்தம் என்ன அப்படின்னா, கர்த்தருக்கு தன்னை மறைக்காதவன், கர்த்தரை தேட வைக்காதவன். ஏதேன் தோட்டத்திலேயே கர்த்தரை ஆதாம் தேட வைக்கிறான். ஆதாமே, நீ எங்க இருக்கிற? தோட்டத்துக்குள்ளதான் இருக்கிறான், ஆனா பார்வையில் இல்லை. சர்ச்சுக்குள்ளதான் இருப்போம், ஆனா கர்த்தர் தேடிட்டே இருப்பார் நம்மள. சில பிள்ளைங்களை பார்த்திருக்கீங்களா? கூட்டத்தில் காணாம போவாங்க, உள்ளதான் இருப்பாங்க, ஆனா பெற்றோர் தேடிட்டே இருப்பாங்க. ஏதேனுக்குள்ளேயே எங்க ஒரு விசை காணாமல் போன ஆடை போல இருந்தோம், தேடி வந்தார். அதே அதிகாரத்துல தான் ஒரு பையன் பிரிந்து போறான். தகப்பன் தேடி போகல, நீதான் தேடி வரணும். நான் ஆடா இருந்தேன், என்னை தேடி வந்தார், பார்த்தார், தொட்டார், தூக்குனார், தோல்ல வைத்தார். இதெல்லாம் என்னை பிள்ளையாக்குறதுக்காக செஞ்சது. பிள்ளையாக்கிட்டார். அதுக்கப்புறம் நான் பிரிந்து போனா தகப்பன் என்ன செய்வார்? கதவு ஜன்னலை ஓபன் பண்ணி வச்சு வெயிட் பண்ணிட்டு இருப்பார். நீ திரும்பி வரணும். நீ திரும்பி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? எஸ், தகப்பனுடைய அன்பு உன்னை சேர்க்கிறதுக்கு ரெடியா இருக்கு. அந்த இளையகுமாரன் குறைவுபட்ட போது தகப்பன் தேடி வரவில்லை. இளையகுமாரனுக்கு சாப்பாடு இல்லாத போதும் தகப்பன் தேடி வரவில்லை. ஆனா இளையகுமாரனுக்கு வேண்டிய எல்லாமே தகப்பன் வீட்டுல ரெடியா இருக்கு. தேவனுக்கு நாம் நம்மை மறைக்கிறவர்களாய் காணப்படவே கூடாது. வெள்ளிக்கிழமை மட்டும் என்னை காண்பித்து விட்டு, ஞாயிற்றுக்கிழமை மட்டும் என்னை காண்பித்து விட்டு, ஸ்பெஷல் மீட்டிங் வரும்போது மட்டும் என்னை காண்பித்து விட்டு போகிறதல்ல. கர்த்தருக்கு முன்பாய் நிற்பது என்னுடைய அடையாளமா இருந்தால் நான் ஆகாபுக்கு முன்னாடி கூட தைரியமா நிற்க முடியும். எந்த பாதையையும் தாண்டிடுவே, எந்த சூழ்நிலையும் மேற்கொள்ளுவே, உங்க கரம் இருக்க. ஆகாபுனா யாரு? ஒரு ராஜா. எவ்வளவு பாதுகாப்புக்குள்ள இருப்பார். ஒரு ராஜாவுக்கு முன்னாடி போய் நின்னுட்டு, நான் சொல்லாம மழை பெய்யாது அப்படி சொன்னா எவ்வளவு தைரியம் வேணும். விசுவாச நம்பிக்கையெல்லாம் ரெண்டாவது, இந்த தைரியம் இருக்குல்ல, என்ன தைரியம் இது?
இப்போ நம்ம மினிஸ்டர் முன்னாடி நம்ம சிஎம் பிஎம் இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட போய் இப்படி சொல்லிட்டு வர முடியுமா? நான் சொல்லாம இந்த ஊர்ல ஒண்ணுமே நடக்காது. திருப்பி விடுவாங்களா நம்மள? அதுதான் நம்முடைய கடைசி வாக்கா இருக்கும். ஆமா, அன்னைக்கு அப்படி எத்தனை பேர் சுத்தி கண்ணோட நிப்பாங்க. அன்னைக்கு கண்ணு கிடையாது, கத்தி வாளோட நிப்பாங்க. எலியா தலை போற மேட்ரு இது. எங்க இருந்துங்க இந்த தைரியம் வருது? இந்த தேவனுக்கு முன்பாய் நிற்கிற அனுபவம் நம்முடைய வாழ்க்கை ஆயிட்டு இல்லாத தைரியம் உள்ள வந்துடும். சோதோமின் ராஜா கிட்ட ஆபிரகாமுக்கு நோ சொல்ற தைரியம் இருந்துச்சு. சோதோமின் ராஜா வாரார், நோ வேண்டாம், அப்படி நோ சொல்றதுக்கு தைரியம் வேணும். நமக்கு எவ்வளவு சொந்தங்கள்ட்ட நோ சொல்ல முடியாம தவிக்கிறோம்ல. அதனாலதான் கைகள் ஏசாவின் கைகளும் சத்தம் யாக்கோபின் சத்தமாய் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இங்க வரும்போது அவருடையவர்களா இருக்கிறோம் வெளி. ஏன்னா நிறைய பேர்கிட்ட நமக்கு நோ சொல்ல முடியல. நோ சொல்றதுக்கு தைரியம் வேணும். கர்த்தருக்கு முன்பாய் தாவீது சொல்ல, கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். இந்த தாவீதுக்கு கோலியாத்துக்கு முன்னாடி போய் நிக்கிற தைரியம் கிடைக்குது. மீதியானியருக்கு பயந்து கோதுமைய மீதியானியர் வர்றதுக்கு முன்னாடி ஆலையில கூட அவர் போரடிக்கல. ஆலையில போரடித்தா தெரிஞ்சிடும். யூசுவலா ஆலையில தான் போரடிப்பாங்க. இவர் ஆலைக்கு பக்கத்துல, சர்ச்சில் ஜோம் பண்ணா தெரிஞ்சிடும் சொல்லி சர்ச்சு பக்கத்துல இருந்து ஜோம் பண்றது. அப்படிப்பட்ட கிதியோன் கொஞ்ச நேரம் கர்த்தரோட பேசினான், அவ்வளவுதான். அடுத்த அதிகாரத்துல சத்தம் போடுகிறான். என்ன சத்தம் போடுறான் தெரியுமா? எல்லாரும் கேட்க சொல்லு, கர்த்தரின் பட்டயம் தான் கிதியோனின் பட்டயம் சொல்லு. எங்க இருந்துங்க இந்த தைரியம் வருது? இதுதான் தேவனுக்கு முன்பாய் நிற்க நிற்க நமக்குள்ளே அந்த தைரியம். அந்த அளவுக்கு நமக்கு தைரியம். ஜெப ஜீவியம் நம்மில் தொய்ந்து போகும்போது நம்மோடு கூட அதோடு கூட எதுவும் தொய்ந்து போகும் தெரியுமா? தைரியம், நம்பிக்கை எல்லாமே தொய்ந்து போயிடும். அது நானா இருந்தாலும் சரிதான். நான் கர்த்தருக்கு முன்பாய் நிற்பதை என் அடையாளமாக்கி கொள்வேன். ஆனால் தைரியமா, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு மதிலை, நீ தண்ணீரை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன் சொல்லும் போது நம்ம திகைக்க மாட்டோம். இப்படி ஒரு வாக்குத்தத்தம் ஒரு வாட்டி நான் படிச்சுட்டு இருக்கிறேன். நீ தண்ணீரை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன். ஆண்டவர்கிட்ட, நான் ஆண்டவரே தண்ணீரை கடக்க போறேன். நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய். ஏன் ஆண்டவர், வேற பாதையே இல்லையா ஆண்டவரே? வேகாதிருப்பாய்ங்கிறது கர்த்தருடைய உண்மை. ஆனா ஏன் அக்கினி? கர்த்தருக்கு முன்பாய் நிற்கிற தாவீது சொல்கிறார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். இதுதான் நம்முடைய அடையாளமா இருக்கும். சமீபத்திலும் தூரத்திலும் இருந்து கேட்கிற அன்பு சகோதர சகோதரி, உங்கள் அடையாளம் என்ன? நான் இன்னொருடைய பிள்ளை, நான் இந்த இடத்துல இருக்கிறேன், நான் இப்படிப்பட்டவன். நான் கர்த்தருக்கு முன்பாய் நிற்கிறவன். என்னை நான் எப்பொழுதுமே கர்த்தருக்கு காண்பிக்கிறவனாகவே இருக்கிறேன். என்னை நான் எப்பொழுதும் கர்த்தருக்கு காண்பிக்கிறவனாகவே இருக்கிறேன். அப்படிப்பட்டவங்களை தாங்க ஆண்டவருக்கு வேணும். அப்படிப்பட்டவங்க தான் ஆண்டவருக்கு தேவை. எப்போதுமே நானாகவே வந்து எப்பொழுதுமே. அதனாலதான் இந்த எலியா ஒரு வாட்டி சூறை செடிக்கு கீழே போய் படுத்திருப்பார். ஆண்டவரால் தாங்க முடியாது. அந்த இடத்துல தூதனை அனுப்பி எழுப்பி கிளம்பு, எலியாவே உன் அடையாளம் என்ன? எலியாவே என் முன்னாடி வந்து நிக்கிறதானே, ஏன் இப்ப நிக்க முடியல? போத ஆண்டவரே, போத ஆண்டவரே. இந்த ஜனங்களுக்காக நான் இவ்வளவு நன்மையை வாங்கினதுக்கு அப்புறம் என்ன கொல்ல ஏசபேல் பிளான் பண்ணும்போது ஒருத்தர் கூட என்கிட்ட நிக்கலையே ஆண்டவரே. போத ஆண்டவரே, எனக்கு அந்த அடையாளம்லாம் வேண்டாம் ஆண்டவரே, என்னை எடுத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. எலியாவே கிளம்பு. எலியா புறப்பட்டு கர்த்தருடைய பர்வதத்துல போனதுக்கு அப்புறம் கெபிக்குள்ள போயிருக்கிறார். அவரால் அந்த அடையாளத்தை அவர் திருப்பியும் புதுப்பிக்கிறதுக்கோ அல்லது திருப்பியும் அந்த அடையாளத்தில் அறியப்படுறதுக்கோ அவரால் முடியல. அந்த அளவுக்கு சோர்வு. ஒரு தேவ பிள்ளைய போல சோர்ந்து போகிற விசேஷமா ஊழியனா இருக்கிறதுனால சொல்றேன், இந்த ஊழியர்களை மாதிரி சோர்ந்து போற. ஏன்னா அந்த அளவு யார்கிட்ட போய் சொல்ல முடியும்? யார்கிட்ட போய் காட்ட முடியும்?
ஆனா கர்த்தர் யார் தெரியுமா? எந்த இடத்துல யார் அனுப்பணுமோ, இந்த இடத்துல அவர் நினைச்சிருந்தா காகத்தை அனுப்பி இருக்கலாம். ஆனா இந்த இடத்துல சங்கீதத்தில் ஒரு வார்த்தை உண்டு, உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தூதர்களுக்கு கட்டளையிடுவார், ஆனா ஆபத்துன்னு வரும்போது நானே அவனோடு. என் தேவன் யார் தெரியுமாங்க? ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிறவர். என் பிள்ளை நல்லா இருக்கணும்னு சிம்பிளா சொல்றேங்க, நீங்க நல்லா இருக்கணும்னு மனசார நினைக்கிற ஒரே ஒருத்தர் தான் உண்டு. நல்லா இருக்கணும்.